என்ன தரகரண்ணே, வேற பொண்ணு இருந்தா சொல்லுங்கன்னு சொன்ன, அப்புறம் தகவல் எதுவும் சொல்லல. எங்க நான் காமிச்ச பொண்ணுதான் நீங்க வேண்டான்னு சொல்லிட்டீங்களே. நீங்க கிறிஸ்தவ பொண்ணை கூட்டிட்டு வந்தா நான் எப்படி சரின்னு சொல்ல முடியும்? வேற இன்னும் வரலக்கா, வரட்டும், கண்டிப்பா கொண்டு வரேன். சீக்கிரமா சொல்லுங்க, வயசும் கூடிட்டே போகுதுல. சரி, என்ன எதிர்பார்க்கறீங்க? என்ன இப்படி கேட்டீங்க? என் பையனுக்கு என்ன குறைச்சல்? இப்ப வேற நல்ல வேலையில இருக்கான். அதுக்கு எடையா கொடுக்க முடியும். கொடுத்தா என்ன தப்புங்கிற? ம், ம். இங்க பாருங்க, ரொம்ப எதிர்பார்க்கல. ஒரு 75 பவுன் நகை, 5 லட்சம் ரொக்கம் போதுமா? போதும். நான் ஒண்ணு ரொம்ப கேட்கலையே. ஆமா ஆமா, கம்மியா தான் கேக்குறீங்க நீங்க. நான் வாரேன். இந்த காலத்துல ஜாதி மதம் யார் பாக்குறா? நல்ல வரதட்சணையும் வேணுமா, இவங்களுக்கு ஏத்த மாதிரி பொண்ணும் வேணுமா? என்னத்த செய்ய? ஆமா, நான் ஏன் இவங்க கிட்ட போய் கிறிஸ்தவ பொண்ணை காமிக்கணும்? அதுக்குதான் வேற ஆள் இருக்குது. மைக்கேல் அண்ணன் கிட்ட இருந்து போன் வருது, எதுக்குன்னு தெரியலையே. சரி, எடுத்து பேசுவோம். என்ன மைக்கேல் அண்ணன், எப்படி இருக்கீங்க? என்ன விஷயம்? உங்ககிட்ட என் பையனுக்கு நல்ல பொண்ணு இருந்தா சொல்லுன்னு சொன்னேன். பாத்தியா என்ன? பேசாம இந்த பொண்ண மைக்கேல் அண்ணன் பையன் மார்ட்டினுக்கு முடிச்சிடலாமே. இது ஏன் எனக்கு தோணாம போச்சு? என்னப்பா சத்தத்தை காணோம்? அது ஒண்ணு இல்லண்ணே, உங்க வீட்டுக்கு தான் வந்துகிட்டு இருக்கேன். நீங்களே போன் அடிச்சிட்டீங்களா, அதான் ஆச்சரியப்பட்டேன். ஏன்பா, என்ன விஷயம்? ஏதோ நல்ல சம்பந்தம் வந்திருக்கா? வராமையா? உங்களுக்காக ஏறி அலைஞ்சி கஷ்டப்பட்டு ஒரு நல்ல வரனை கொண்டு வந்திருக்கேன். இருங்க, வீட்டுக்கு தான் வரேன், நேர்ல வந்து பேசுறேன். வா வா. என்னடா எப்ப பார்த்தாலும் ஜெபிச்சுக்கிட்டே இருக்க? கேளுங்கள் தரப்படும்னு சொன்னதுல இருந்து ரொம்ப கேட்க ஆரம்பிச்சிட்ட போல. அப்படி இல்லடா, வீட்ல மேரேஜ்க்கு ரொம்ப அர்ஜென்ட் பண்றாங்க. நல்ல துணை வரணும்னு பிரேயர் பண்றேன், வேற ஒண்ணு இல்லடா. ஓ, மேரேஜுக்கெல்லாம் பிரேயர் பண்ண ஆரம்பிச்சிட்ட போல. எப்படி எடைக்கு எடை தங்கம் தர்ற பொண்ணா வேணுமா? நீ வேறடா, நான் வரதட்சணை எல்லாம் வாங்க மாட்டேன். சும்மா காமெடி பண்ணாதடா. நான் விளையாட்டுக்கு சொல்லடா, உண்மையா தான் சொல்றேன். இந்த காலத்துல யாரா வரதட்சணை வாங்காம கல்யாணம் பண்ணுவா? நான் பண்ணுவேன்டா. ஏன்டா உனக்கு இந்த முடிவு? இது இப்ப எடுத்த முடிவு இல்லடா, போன வருஷமே எடுத்த முடிவு. எப்படி இருக்கீங்க தம்பி? நல்லா இருக்கேன்க்கா. கவலைப்படாதப்பா, உன்னோட சூழ்நிலைமை எல்லாம் சீக்கிரமா மாறும். சீக்கிரமா உனக்கு வேலை கிடைக்கும், நம்பு. கண்டிப்பா நம்புறேன்க்கா. தம்பி, உங்க அம்மாவை பார்த்தேன், உனக்கு கல்யாணம் பண்ணணும்னு பேசிக்கிட்டு இருந்தாங்க. அக்கா, எனக்கு முதல்ல வேலை கிடைக்கட்டும். இன்னும் வேலையே இல்ல, அதுக்குள்ள எங்க அம்மா கல்யாணத்துக்கு போயிட்டாங்க. அப்படி இல்லப்பா, எப்படியும் உனக்கு வேலை கிடைச்சிடும். அடுத்தது கல்யாணம் தானே, உங்க அம்மாவும் அதை எதிர்பார்ப்பாங்கல்ல. உங்க அம்மா இன்னொரு விஷயத்தையும் சொன்னாங்க. என் பையனுக்கு நிறைய நகை வாங்கி கல்யாணம் பண்ணணுங்கிற எண்ணத்தை உங்க அம்மா என்கிட்ட வெளிப்படுத்தினாங்க. நான் உன்கிட்ட முக்கியமான ஒரு விஷயம் பேசணும்னு வந்தேன்ப்பா. ஏசப்பா கிருபையில உனக்கு வேலை கிடைக்கும், திருமணமும் நடக்கும். ஆனா நான் உனக்கு ஒரு காரியத்தை சொல்றேன், கேளு. என் பையனோட திருமணத்துக்கு நான் என்ன செய்ய போறேனோ அதத்தான் உனக்கு நான் சொல்றேன். கட்டிக்க போற பொண்ணு வீட்ல வரதட்சணை வாங்கறது தப்பு தம்பி. உங்க அம்மா விருப்பப்படலாம், ஆனா நீ விரும்பாத. அது பாவம். உன்னை நம்பி வீட்டுக்கு வர பொண்ணை வச்சு காப்பாத்த
உன்னால முடியணும். உங்க அம்மா கிட்ட நீ தான் பேசணும்பா. இது தப்புன்னு அவங்களுக்கு புரிய வைக்கணும். அவங்க ஆசைப்படுவாங்க, என் பையனுக்கு இதெல்லாம் வாங்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. ஆனா நீ படிச்சவன், உனக்கு எல்லாமே தெரியும். என் பையனுக்கு நான் வரதட்சணை வாங்க கூடாதுன்னு தீர்மானமா இருக்கேன். என் கணவர்கிட்டே அதை நான் சொல்லிட்டேன். நீயும் நான் கல்யாணம் பண்ண போற பொண்ணு வீட்ல வரதட்சணை வாங்க மாட்டேன்னு உறுதியா இரு. ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிப்பார் தம்பி. சரிக்கா. உங்க அம்மா கிட்ட போய் பேசு. அன்னைக்கு எடுத்த முடிவுடா. இன்னைக்கு வர நான் உறுதியா இருக்கேன். நல்ல விஷயம்தான். இருந்தாலும் நாளைக்கு உனக்குன்னு ஒரு தேவை வரும்போது அதெல்லாம் அந்த நேரம் பாத்துக்கலாம். நானா எதுவும் கேட்க போறதில்ல. அதே நேரம் அவங்க பொண்ணுக்கு என்ன செய்வாங்களோ அதை செய்ய போறாங்க. சொன்னா என்ன கேட்கவாடா போற? வா போவோம். ரமேஷே, உன்னதான் பார்க்கணும்னு நினைச்சேன். ஆனா உன்னை பார்க்கவே முடியல. இன்னைக்கு பார்த்துட்டேன்பா. நான் எங்கனா போக போறேன்? இங்கதான் இருக்கேன். என்ன விஷயம்னா? இல்லப்பா, எல்லாம் கல்யாண விஷயம்தான். என்ன தரகரே, ஏதாவது பெரிய இடத்துல இருந்து வரன் வந்திருக்கா என்ன? ஒரு இடத்துல இருந்து வரன் வந்துச்சு. என்ன வந்துச்சுன்னு இழுக்குறீங்க? இல்லப்பா, ரமேஷ் அம்மா அதை வேண்டான்னு தட்டி விட்டுட்டாங்க. எதுக்கு? என்னத்த சொல்ல, கிறிஸ்தவ பொண்ணுன்னு சொன்னா இவனும் நம்மள திட்டுவான். என்ன இவங்க அம்மா நகை அதிகமா கேட்டாங்களா? ஆமா, இதுவும் உண்மைதானே. இன்னும் என்ன யோசிக்கிறீங்க? ஆமாப்பா, சுரேஷ் சொல்றது போலதான். உங்க அம்மா கொஞ்சம் அதிகமா தான் எதிர்பார்க்கறாங்க. இங்க பாருங்கண்ணா, நகை பணம் எதுவும் பிரச்சனை இல்ல. நல்ல பொண்ணா இருந்தா போதும். எங்க அம்மா கிட்ட நான் பேசிக்கிறேன். அதே நேரம் என் திருமண காரியத்துல எனக்குன்னு சில விருப்பம் இருக்கு. சும்மா நீங்க காமிக்கிற எல்லாரையும் என்னால கல்யாணம் பண்ணிக்க முடியாது. என்னோட விருப்பத்துக்கு ஏத்த பொண்ணா அது இருக்கணும். உன் விருப்பத்தை என்கிட்ட சொன்னா நானும் அதுக்கேத்த மாதிரி பாப்பேன்ல. நேரம் வரும்போது அது உங்களுக்கே தெரிய வரும். சரிப்பா, ஒன்னும் பிரச்சனை இல்ல. நான் கிளம்புறேன். இவனை தானே பார்க்க வந்தீங்க, அப்புறம் எதுக்கு போறீங்க? தம்பிக்கு ஒரு பொண்ண அம்மா கிட்ட காமிச்சேன்னு சொன்னல, அவங்க அம்மா வேண்டான்னு சொல்லிட்டாங்கல்ல, அதான். அந்த மேல தெருவுல ஒரு வீடு இருக்கு. அவங்க என்கிட்ட போட்டோ கேட்டிருந்தாங்க. அப்படியே ஒரு 8 போய் போட்டோவை காமிச்சிட்டு வந்துடலான்னு போறேன். சரிண்ணா. சரிப்பா. அப்படி என்னடா உன்னோட விருப்பம்? என்கிட்ட கூட சொல்லக்கூடாதா? அது எப்பரா உன்கிட்ட சொல்லாம இருப்பேன்? நேரம் வரும்போது சொல்லிக்கலாம்னு நினைச்சேன். சும்மா இப்ப சொல்லு. அது வேற ஒண்ணு இல்லடா. உனக்கே தெரியும், நான் என் இதயத்துக்குள்ள இயேசுவுக்கு இடம் கொடுத்துட்டேன். இது எங்க அம்மாவுக்கு தெரியாது. இப்ப எங்க அம்மா எனக்கு பொண்ணு பாக்குறாங்க. எப்படி பாப்பாங்க? இயேசுவை பத்தி தெரியாத ஒரு பொண்ணா பாப்பாங்க. ஆனா எனக்கு அதுல விருப்பம் இல்லடா. என்ன மாதிரி இயேசுவுக்கு இடம் கொடுத்த பொண்ணுதான் எனக்கு வேணும்னு ஆசை. என்ன பிரச்சனை? பொண்ணு வீடு ஒரு கிறிஸ்தவ குடும்பம். கிறிஸ்தவ குடும்பமா? இது உங்களுக்கு சின்ன பிரச்சனையா? இந்தாங்க போட்டோ, கிளம்புங்க. என்ன பாக்குறீங்க? முதல்ல கிளம்புங்க. உங்க அம்மா இதுக்கு சம்மதிப்பாங்களா? அவங்க எப்படா ஒத்துக்குவாங்க? உங்க அம்மா வரதட்சணை வாங்க கூடாதுங்கிறதுக்கே ஒத்துக்குவாங்களான்னு தெரியல. இதுல கிறிஸ்தவ பொண்ணதான் நீ கட்டுவாங்கற. இதுக்கெல்லாம் அவங்க சம்மதிப்பாங்களா? சம்மதிக்கிறாங்களோ இல்லையோ, இதுதான் என் விருப்பம். என் வாழ்க்கை இப்படிதான் இருக்கணும்னு ஆசைப்படுறேன். அதத்தான் ஆண்டவர்கிட்டயும் நான் கேட்டுக்கிட்டு இருக்கேன். என்னமோடா, எனக்கு எல்லாமே வித்தியாசமா தெரியுது. என்னமோ பண்ணு போ. இந்த கிறிஸ்தவ பொண்ண ரமேஷ் அம்மா வேண்டான்னு சொல்லிட்டாங்க. சரி, மேல தெரு மார்ட்டின் பையனுக்கே இத முடிச்சிட வேண்டியதுதான்.